ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு ஒரு கப்பு இட்லி மாவு வச்சு நம்ம கோதுமை மாவும் ரவையும் சேர்த்து வெல்லம் சேர்த்து எப்படி பஞ்சு போல் பணியாரம் சுடலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். குழி பணியாரம் தாங்க, சாஃப்டாக இருக்கும். நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் அரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன். வெல்லத்தை வெல்லம் கரைஞ்சிச்சு கரைச்சிட்டு இப்போ இதை ரவை, கோதுமை மாவு, அப்புறம் இட்லி மாவு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவும் ரவையும் கட்டி இல்லாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த அளவு கரைச்சி எடுத்துக்கோங்க. காஞ்ச உடனே இந்த மாவை ஊற்றி எடுத்துட்டு பணியாரம் போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்ச மாவை முழு குழியில் ஊற்றாம பாதி குழி மட்டும் ஊற்றுங்க. அது கொஞ்சம் மேலே வந்துடும். வெந்து வந்துடுங்க. அது வந்த உடனே மேலே எலும்பு வந்ததும் திருப்பி அப்படியே விட்டுருங்க. பணியாரம் திருப்புற குச்சை காணும். ஒரு கத்தி எடுத்துட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சிருங்க. வேக வச்சோம்னா எடுத்துருவோம். நம்ம பாதி தான் ஊற்றணும். எவ்வளவு புளிப்பான மாதிரி பொங்கி வந்திருக்கு பாருங்க, நல்லா உருண்டையா. இப்போ அடுத்த இதையும் ஊற்றி எடுத்துருவோம். வெந்துருச்சு. அப்படியே இந்த மாதிரியும் திருப்பி விட்டு எடுத்துருங்க. ரெண்டாவது சைடு வேக வச்சுருவோம்.
பாருங்க சாப்பிட்டானுங்க. ஆனால் சூடாக இருக்குது. சாப்பிட்டான பணியாரம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சூடாக இருக்குது. நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.